பெரியவர்களும் சிறியவர்களுக்கும் எம்பெருமானாகிய இயேசுவின் அன்பினாலே இந்த காலை வேளையிலே அனைவருக்கும் நான் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ண எல்லாம் பண்ணணும், வாரம் வாரம் அதை நான் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் அல்ல, இந்த வார்த்தைக்கு வசனத்துக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். ஸோ அது ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு ஈவாய் கடவுள் கொடுத்த வாழ்வை நன்றியோடு நாம் எங்கே வந்து சொல்லுகிறோம் என்று பார்த்தோம்னால் ஆலயம்தான் அது. நன்றியோடு நினைக்கிற இடமானது. ஏன் நன்றியோடு நினைக்கிறோம் என்று பார்த்தோம்னால், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்ப வாழ்வு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகள், நாம் சம்பாதித்து நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளெல்லாம் சந்தித்து, இது எல்லாம் தேவைகளை சந்திக்கும்படியாய் கடவுள் நமக்கு பலம் தந்து, சுகம் தந்து, ஆரோக்கியத்தை தந்து, எல்லாவற்றுமாய் கடவுள் வழிநடத்தி நன்றியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற இடமானது ஆலயம்தான். ஆலயத்தில் வந்து, கடவுளே நீங்கள் கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்தீர், ஒவ்வொரு சமயத்தில் கிருபையாய் வழி நடத்தினீரே சுவாமி என்று சொல்லி நன்றியோடு நினைக்கிற இடம் என்பது இந்த ஆலயம்தான். அப்படிப்பட்ட ஆலயத்திலே வந்து ஆண்டவரை போற்றும்படியாய் கடவுள் நமக்கு இந்த நாளிலே ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனை தந்திருக்கிறார். அப்படி ஜீவனை கொடுத்திருக்கிற கடவுள் நமக்குள்ளாய் இருக்கிற இந்த நாளுடைய சென்ட்ரல் தீம் என்ன என்று பார்த்தோம்னால், பாரத்தை சுமந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அந்த சுமையை இறக்கி வையுங்கள், நான் உனக்கு லகுவான வாழ்க்கையும் உங்களுக்கு சமாதான வாழ்வையும் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் இங்கு கடவுள் ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஒரு கிராமத்திலே ஒரு நபர் விறகு கட்டைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தலைமீது சுமந்து கொண்டு வருகிறார். அப்படி வருகிற போது வாகனத்திலே அந்த சுமையை சுமந்து கடினத்தோடு வருகிற போது வாகனத்திலே போகிறவர் பார்க்கிறார். ஐயா, நீங்க இவ்வளோ வெயிட்டை நீங்க சுமந்துனுக்கிறீங்க, தயவு செய்து என் வாகனத்திலே அதை இறக்கி வைத்து நீங்கள் என் வாகனத்திலே அமர்ந்து வரும்படி உங்களை நான் அழைக்கிறேன், வாருங்கள் என்று சொல்லி கூப்பிடுறார். ஆனால் அந்த மனிதரோ வருகிறார். வந்து அந்த வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்து, அந்த வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்து இருக்கிற போது எப்படி நின்று கொண்டு பாரத்தை சுமந்து வந்தாரோ அதே போல வாகனத்திலே கூட அமர்ந்து கொண்டு தன் தலை மீது அந்த கட்டையை சுமந்து கொண்டு அப்படியே பயணிக்கிறார். அந்த வாகனம் ஓட்டுகிறவர் அதை பார்த்து, ஐயா, நீங்க அந்த மேலே இருக்கிற பாரத்தை கீழே இறக்கி வைங்கன்னு சொல்றாரு. அப்ப சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல இல்ல, என்னதான் நீங்க சுமக்கிறீங்க, என் மேல இருக்கிற கட்டையும் நீங்க சுமக்க வேண்டுமா? இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை தட்டி கழிக்கிறார். உடனே அந்த வாகனத்தின் ஓட்டுநர் சொல்லுகிறார், ஐயா, உன்னையும் இந்த வாகனம் சுமக்கிறது, உங்கள் தலைமையில இருக்கிற கட்டையும் கீழே இறக்கி வைத்தாலும் அந்த வாகனம்தான் சுமக்கிறது. இதை நீங்கள் ஒரு சுமையாய் எடுத்துக்கொள்ள வேண்டாம், இறக்கி வைங்க என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இதில் நாம் என்ன என்று நாம் நினைக்கிறோம் என்று பார்த்தோம்னால், சில பேர் நாம் இன்றைக்கு பல பேராக இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளாக அமர்ந்து கொண்டிருக்கிறோம். பல பேர் வாகனம் என்கிற ஆலயத்துக்குள்ளாக அமர்ந்திருக்கிறோம். தவிர உங்கள் மத்தியில் அழைக்கப்பட்ட அழைப்பானது அந்த ஆலயத்துக்குள்ளாக வருகிறோம். தவிர நம்முடைய மனதில் இருக்கிற பாரங்கள் அப்படியே வைத்துக்கொண்டு சுமையோடு அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் இந்த ஆராதனைக்குள்ளாக
நம்மை ஒரு அறைக்கூவலோடு விடுகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், ஆராதனைக்கு வருகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற பாரத்தை இறக்கி வையுங்கள் என்று சொல்லுகிறார். ஆலயத்துக்குள் அமர்ந்து கொண்டு பாரம்தான் யோசித்துக் கொண்டு இருப்போம், அதை இறக்கி வையுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் ஏன் இந்த சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள்? நான் அதை சுமக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் இங்கு சொல்லுகிற இதுதான், என்ன காரியம் இருந்தாலும் உன் பாரத்தை என்னிடத்திலே இறக்கி வை என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதனுடைய பின்னணியை நாம் பார்த்தோம்னால், ஏன் ஆண்டவர் எல்லோருக்கும் சொல்லாமல், எல்லோருடைய அந்த நிலைமை அந்த பகுதியிலே சொல்லாமல், அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் நிறைந்த இடத்துல இருக்கிற போது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னால், எல்லோருக்கும் அறைக்கூவலை விட்டார். ஒரு சில பேர்கள் மாத்திரம் மட்டும்தான் இதை கேட்டு அதன்படி வந்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. இந்த மத்தேயு எழுதின நற்செய்தியினுடைய பின்னணியை நாம் பார்த்தோம்னால், 11ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணி, யோவான் ஸ்நானகன் சிறையில் இருக்கிறார். அதாவது 1 முதல் நாம் பார்த்தோம்னால், தொடர்ச்சியாய் படித்தோம்னா நமக்கு தெரியும். சிறையிலே இருக்கிறார். சிறையிலே இருக்கிற போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் அதற்கு பிறகு தொடர்கிறது. பல நகரங்களில் வழியாக சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போய் சொல்லுகிறார். ஆனால் மக்கள் சுவிசேஷத்தினுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுகிற போது, வல்லமையை வாங்கிக் கொள்ளுகிற போது, அவர் மீது விசுவாசம் வைக்காமல் வார்த்தையின் வழியாக வசைப்பாடி இயேசுவை அவமானப்படுத்துகிறார்கள். இதுதான் விஷயம். அதில் நீங்கள் பார்க்கலாம், அந்த மக்களுடைய சிந்தனையை பார்த்தோம்னால் இங்கு சொல்வார்கள். 14-15 நாம் பார்த்தோம்னாலும் அதே போல இந்த பகுதியின் வழியாக, இந்த 21வது வசனத்தின் வழியாக நாம் பார்த்தோம்னால், இப்படி பலவிதமான மக்கள் இயேசுவை அவமானப்படுத்தபடியினாலே அங்கு பெத்சாயிதா, கப்பர்நகூம் என்கிற பகுதிக்கு முன்பாக இருந்து எல்லா பகுதியிலே ஊழியம் தொடங்குகிற போது எல்லோரும் அவமானப்படுத்துகிறார்கள். அப்போ அவமானப்படுத்துகிற போது அவர்களுக்கு அங்கு கடவுள் தன்னுடைய வரப்போகிற நியாயப்பிரமாணத்தின் வழியாக எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன படிங்கள், 21வது வசனத்தில், கொராசினேவே உனக்கு ஐயோ. அண்ணா நீங்க வாசிங்க, மைக்கில் வாசிதான் எல்லாருக்கும் கேட்கும். பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள், உங்களுக்கு செய்யப்பட்ட பலத்த செய்கைகளில் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பிப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் இதை சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னால், ஆசீர்வாதத்தை வாங்கிக்கினார்கள், ஆனால் ஆண்டவர் மீது அந்த விசுவாசம் வைக்கவில்லை. ஆண்டவரை ஒரு பொருட்டாக பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு மகான் என்று சொல்லி அவரை எண்ணி பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போதுதான் ஆண்டவர் இந்த மக்களுக்கு மத்தியில் இருந்து அங்கிருந்து அவர்கள் விசுவாசிக்கவில்லாமல் போனதினாலே பின்னர் ஜெபத்தோடு அவர்களை ஜெபித்து பிதாவுக்கிட்ட தன் முறையிட்டு மறுபடியும் ஒரு பகுதிக்கு வரார். சோர்வடைந்த மக்களுக்கு மத்தியில் வருகிறார். ஒரு சோர்வடைந்த மக்களின் மத்தியில் வருகிற போது தான் ஒரு அழைப்பை அந்த இடத்துல கொடுக்கிற பகுதியாக இருக்கிறது. ஒரு அன்பின் அழைப்போடு அந்த இடத்துல வந்து அந்த மக்களுக்கு மத்தியிலே திருவார்த்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். திருவார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற போது தான் இந்த பகுதி எடுத்து ஆண்டவர் நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. 25வது வசனம் வாசிங்க. வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே,
ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஞானவான், கல்வி நாமுவான், கல்வியிலுடைய சிந்தனை சிறந்தவன் ஞானி என்று எண்ணி கடவுளுடைய போதனை அற்பமாக எண்ணுகிற ஒரு சிந்தனை மனிதனுக்கு வருகிறது. அப்போ கடவுளுக்கு பயப்படுகிற பயம், கடவுள் சொல்லுகிற போதனையே மறைக்கப்படுகிறார்கள். பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதப்பாரர்கள், இவர்களெல்லாம் கல்வியினுடைய வேதப்பாரர்கள், கல்வியுடைய சிறந்தவர்கள். ஆனால் கல்வியினுடைய சிறந்த வார்த்தையின் எழுத்துக்கள் அறிவோடு சிந்தனையோடு மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய நம்பிக்கையை கீழ் நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவருடைய சிந்தனை கீழ் நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவர் வல்லமை படைத்தவர். ஆனால் அவர்களுடைய சிந்தனை எப்படின்னா, ஞானம் நிறைந்த, கல்வி நிறைந்த, அறிவு நிறைந்த காரியத்தான் முதன்மையாய் வைத்து வாதாடுகிறார்கள். ஆனால் இங்கு பார்க்கிறோம், அப்படிப்பட்ட வாதாடுகிற ஒரு சூழலுக்கு மத்தியில தான் இங்கு ஞானிகளும் புத்திசாலிகளுக்கும் மறைத்து ஒரு குழந்தை போல இருக்கிற உள்ளமாய் இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக வருகிற மக்களுக்குத்தான் இந்த அழைப்பை கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆலயத்தில் கூட நாம் என்ன பண்ணக்கூடாது, ஞானம் போல செயல்பட, அப்படி ஞானி மாதிரி எண்ணம் கூடாது, நான் சிறந்தவன் எண்ணவே கூடாது. இங்கு எல்லாரும் ஈக்குவல் தான். நம்ம யாரும் பெரிய பட்டம், பதவி, புகழ் என்கிற எண்ணமே வரக்கூடாது. எங்க? ஆலயத்தில் வரக்கூடாது. ஆலயத்தில் வரக்கூடாது. அதுதாங்க ஆண்டவர் சொல்றாரு. ஞானிகளும் புத்திசாலி என்று சொல்லுகிறவர்களும் அறிவு நிறைந்தவர்களும் அவங்களுக்கு இந்த சொல்லானது மறைக்கப்படும் என்று சொல்றார். அப்ப கடவுளுடைய வசனத்துக்கு முன்பாக தன்னை உயர்த்தக்கூடாது, தன்னை உயர்த்தக்கூடாது. அதனால்தான் பக்தன் அழகா பாடுறான், என் ஞான கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என் எண்ணுகிறேன். நமக்கு முன்னாடி இருக்கிற அழுக்கான கந்தையை தான் ஆண்டவருக்கு முன்னாடி நினைக்க வேண்டும். நமக்கு முன்பு இருக்கிற காரியம் அழுக்கா இருக்கிற இருதயத்தின் வழியாக தான் ஆண்டவரை நினைக்க வேண்டும். அப்போ நம்ம நினைக்கும் போது கல்வியை நினைக்கக்கூடாது, ஞானி என்று நினைக்கக்கூடாது, அறிவு என்று நினைக்கக்கூடாது. அதற்கு ஆண்டவருக்கு முன்பாக மறைக்கப்படுகிற பொருளாக இருக்கணும். அப்போ சொல்றாரு, என் ஞான கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என் எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தங்கள் இன்றே உணர்ந்தேன். என் இயேசுவே, என் இயேசுவே, அனுதினமும் உம்மில் நான் நிலைத்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. ஆலயத்தில் வந்து அனுகிரகத்தை தான் கேட்கணும். ஆலயத்தில் முன்பாக அந்த அனுகிரகத்துக்கு முன்பாக தான் வரணும். ஆனால் இங்கு தன் ஞானிகள் உயர்த்தி பேசின போதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல, என் அன்பு மக்களே, நீ எப்படி இருக்க வேண்டும், நான் ஒரு குழந்தை போல கேட்கிற உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஞானி போல கேட்க வேண்டாம், கல்விமானை போல கேட்க வேண்டாம். இங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிறவங்க எல்லாருமே we are all God's children. நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான், குழந்தைகள் தான். யாரும் ரொம்ப வயது வித்தியாசம் கடவுளுடைய பார்வைக்கு முன்பாக இருக்கலாம், எல்லாரும் குழந்தைகள் தான், குழந்தைகள் தான். இப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக குழந்தை போல அமரணும், குழந்தை போல இருக்கணும், குழந்தை போல அந்த இருக்கணும். சொன்னா கேட்கணும், சொல்லின் வார்த்தையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ இங்க பாருங்க, அப்படி குழந்தை போல இருக்கிற அந்த இதயத்தை தான் ஆண்டவர் இங்கு பார்க்கிறார். குழந்தை போல கற்றுக்கொள்கிற இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். குழந்தை தன் தந்தை முழுமையாக நம்புகிறத வசனத்தை போல தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வசனத்தை என்ன பண்ணோம், தகப்ப தம் பிள்ளைக்கு சொன்னது போல அந்த சொல்லானது எப்படி ஒரு குழந்தை நம்புகிறதோ
அதை போல தான் ஆலயத்தில் அமர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ப வேண்டும். அதுபோல தான் குழந்தை போல தேவனுடைய ராஜ்யம் தாழ்மை உள்ளவர்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. தாழ்மை உள்ளவருக்கு திறக்கப்படும் என்று சொல்றார். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் நீ குழந்தை போல இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ண முடியும்? திறக்கப்படும். இல்லைன்னா நமக்கு அடைக்கப்படும். குழந்தை போல இருக்க வேண்டும். ஏன்னா குழந்தை எப்படி இருக்கும்? தாழ்மை உள்ளகிற சிந்தனையின் குணம் குழந்தைக்கு உண்டு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கடவுளுடைய ராஜ்யத்துக்கு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாழ்மையுள்ள குணம் இருக்க வேண்டும். அதனால தான் வசனம் யாக்கோப்பு 4:6 சொல்லுகிறது. படிங்க, யாக்கோப்பு 4:6. அவர் அதிசயமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று. பெருமை உள்ளவனுக்கு என்ன பண்றாரு? கடவுளை எதிர்த்து நிற்கிறாரு. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை இருக்கக்கூடாது. அதனால தான் குழந்தை போல தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கடவுள் என்ன பண்றாரு? இறங்கி வருகிறார். நீங்க நினைக்கலாம், பரிசேயன் ஆயக்காரன் ஜெபத்தை நீங்க நினைக்கலாம். பரிசேயன் சாதாரணமான அவனுடைய தோற்றத்தின் வழியாக அவன் பரிசேயன் என்கிற தனத்தை, அவன் யூதன் என்கிற தனத்தை தான் முன்வைத்தான். ஆனால் ஆயக்காரனுக்கு இருக்கிற வசதி வாய்ப்பு மாறி வேறு யாருக்கு இருக்காது? பரிசேயனுக்கு கம்மி தான். ஆயக்காரனுக்கு அதிகமான செல்வாக்கு. ஆயக்காரன்களுக்கு தலைவனாக இருக்கிறான், அதிகாரம் படைத்தவன், வசதி வாய்ப்பு இருந்தான். பாருங்க, பரிசேயன் ஜெபம் செய்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 14 வரை நாம் பார்த்தோம்னா, பரிகாரே அநேகக்காரே ஆகிய மற்ற மனுஷரை போல இல்லாமல் இந்த ஆயக்காரன் போல இராத நாள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று சொல்லி ஜெபம் செய்கிறான். ஆனால் பெரிய பணக்காரன் எங்கே வந்து ஜெபம் பண்ணுறாரு? ஆலயத்துக்குள்ளவா? வாசற்படியிலிருந்து ஜெபம் பண்றாரு. வாசற்படியிலிருந்து என்ன பண்றாரு? பாவியாய் இருக்கிற என் மேலே கிருபையாய் இறங்கும் என்று சொல்லி ஒரே ஜபந்தான், ஒரே ஒரு ஜபந்தான். அந்த மேன்மையான எண்ணம் எங்க இருந்துச்சு? பரிசேயனுக்கு இருந்துச்சு. தாழ்மையுள்ள குணம் எங்க இருந்தது? வாசற்படிக்கு வெளியே நின்று நான் பாவி என்கிற உணர்வை தந்த போது அந்த தாழ்மை உள்ள ஜபத்தை தான் கடவுள் என்ன பண்ணாரு? ஒரு குழந்தை போல அறிக்கை செய்ததுனால தான் அவனுக்கு என்ன கிடைத்தது? உயர்வு கிடைத்தது. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 3:5-6 நாம் பார்த்தோமானால், உன் சுய புத்திக்கு இடம் கொடுக்காம ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்தை தான் பார்க்கணும், தவிர சுய புத்தி யோசனை வரவே கூடாது. சுய புத்திக்கு இடம் கொடுக்காம முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்ப வேண்டும். அந்த கடவுளை நம்புகிற போது உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு என்ன பண்ணோம்? ஒப்புவிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்றாரு. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல சங்கீதம் 25:9 சொல்லுகிறார். படிங்கள், சங்கீதம் 25:9. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, சாந்த குணமுள்ளவர்களை என்ன பண்றாரு ஆண்டவர்? எதுல நடத்த வரான்? நியாயத்திலே நடத்த வரான். அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும், எப்பவுமே அந்த வே இருக்கும். கடவுளுடைய வழியானது அவனுக்கு எப்பவுமே காட்டிக்கொண்டே இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அறிவை பற்றி தேவன் இங்க பேசவில்லை, பணிவை பற்றி தான் தேவன் பேசுகிறார். அந்த பணிவு ஒரு குழந்தை போல இருக்க வேண்டும். ஆலயத்தின் வழியாக, ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறவர் ஒரு குழந்தை போல இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவருக்கு தான் கடவுள் அருகில் இருக்கிறார். மேட்டுமையான உள்ளம் படைத்தவனுக்கு தூரமா இருக்கிறார் கடவுள். இன்றைக்கு நாமும் அந்த குணத்து உடையவர்களாய் இருக்க வேண்டும். கடவுளிடத்துல
தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கிற போது இயேசு சொல்லுகிறார், இங்கே உன் சுமைகளை நீக்கி இளைப்பாறுதல்களை தருகிறார். உன் சுமைகளை நீக்கி இளைப்பாறுதலை தருகிறார். தாழ்மை உள்ளவராய் வந்தோமானால் உன் சுமையை நீக்கி உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இளைப்பாறுதலை தருகிறார் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களை, வேதாகமத்திலே நாம் பார்த்தோமானால் ஒரு கால் கடவுள் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார் என்றால் வாங்கன்னு சொல்லி பெரிய ஒரு பந்திக்கு அமர்ந்து வரல, பெரிய ஒரு விழாவுக்கு கூப்பிடல. கடவுள் சொல்றாரு உன் பாரத்தை சுமந்து இருக்கிற இடத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை ஆண்டவர் கூப்பிடுறாரு. இன்னைக்கு நான் பார்த்தோம்னால் திருச்சபையிலே பார்க்கிற போது ஆல்டரில் பார்த்தோம்னால், நம்ம சபையில் இந்த ஆல்டர் இல்லை, அது பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆல்டருக்கு உள்ளாக இருக்கிற ஒரு வசனம் இருக்கும். எந்த வசனம் அது? எல்லா திருச்சபையிலும் ஆல்டருக்குள்ள ஒரு வசனம் இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய அழைப்பு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில உன் வருத்தம் பாரம் சுமையை சுமந்து கொண்டு வருகிறேன் என்றால் உன் பாரத்தை என்னிடத்திலே கொடுத்து விடு என்று சொல்லுகிறார். இங்க ஆண்டவர் சொல்றார் எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி ஒரு பரிசுத்த வாழ்வுக்கு முன்பாக கடவுள் நம்மை அழைக்கிறார். அவர் சுமை உள்ளவர்களையே அந்த சுமை இறக்கி வைப்பதற்காக அழைக்கிறார். நான் முதலே இன்ட்ரடக்ஷன்ல ஒரு ஸ்டோரி சொன்னது போலதான், அந்த சுமையை இங்கு இறக்கி வைப்பதற்காக தான் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். அதுதான் விஷயம். ஆனால் சுமையை நாம் என்ன பண்ணக்கூடாது, சுமந்து கொண்டே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. சில பேரெல்லாம் நாம் பார்க்கிற போது எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி போயிடுறோம். இங்கே ஆலயத்தில் வரும்போது இங்கே பார்க்கிற போது பல எண்ணங்கள் நம்முடைய சுமை தோன்றிக்கொண்டே இருக்கலாம், நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையைத்தான் உள்ளத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும். இதுதான் உண்மை. சில பேர் சில விதமான பிரச்சனையினாலே அந்த பிரச்சனை குறித்து இது தீருமா, இது பண்ணுமா, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி அதைத்தான் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரே நான் இந்த பிரச்சனையை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன், நீங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளு சாமி, உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை, என் கண்ணீரை சுமக்கிறவர் நீர் தான், என் கவலை சுமக்கிறவர் நீர் தான் என்று சொல்லி ஆலயத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். ஆலயத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த சுமையை சுமந்து வருகிறபடி அந்த சுமையை இங்கு இறக்கி வைக்காம திரும்பி போகக்கூடாது. ஆனால் அந்த சுமையை இறக்கி வைக்கணும். அதனால தான் சொல்றாரு, என் மகனே நீ வருத்தத்தோடு வந்திருக்கிறாயா, பாரத்தோடு வந்திருக்கிறாயா, கஷ்டத்தோடு வந்திருக்கிறாயா, பலவிதமான போராட்டத்தோடு வந்திருக்கிறாயா, நீ இந்த பாரத்தை என்னிடத்தில் கொடுத்துடு, என்னிடத்தில் கொடுத்துடு என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். ஏன் என்று சொன்னால் சங்கீதம் 55:22 வசனத்திலே பார்த்தோம்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 55:22 வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவர். கடவுள் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. 1 பேதுரு 5:7 சொல்லுகிறார். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறார். படிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அப்போ ஆண்டவர் இங்கு சொல்லுகிற வார்த்தை பாருங்க, உங்களை விசாரிக்கிறவர், உங்களை ஆண்டவர் எல்லாவற்றிலுமாய் வழிநடத்தி கொண்டு இருக்கிறவர் ஆண்டவர். அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். என்ன கவலை, என்ன போராட்டம், என்ன வியாகுலம்? ஏன்னா அவர் சாதாரணமான கடவுள் அல்ல, உன் பிரச்சனை லகுவாக மாற்றுகிற கடவுளாக இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை அவர் மீது ஒப்புவிக்க கடவுள் இங்கு நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் நம்மை இருக்கிறார். ஏன்னா இந்த உலகம் நம்முடைய பாரத்தை பார்த்து, நம்ம கஷ்டத்தை பார்த்து பின்புலத்தில் பேசுகிற குணம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உன்னை வெறுக்காத ஆண்டவர் கூப்பிடுகிற ஒரே சத்தம் ஆண்டவர் உடைய வார்த்தை தான்.
அதனால்தான் இங்கு சொல்லுகிறது, நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை வெறுக்காத ஆண்டவர் அவர் மாத்திரம் மட்டும்தான் என்று சொல்லுகிறது. அதனால பக்தன் பாடுகிறான், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. பலவிதமான கடன் பிரச்சனையோ போராட்டம் இருந்தாலும் சரி, என் ஆண்டவருக்கு முன்பாக வாருன்னு சொல்றாரு. கடனாளியாய் நான் இருந்தா பல வெறுப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. அந்த ஒருவர் தான் நம்மை பார்த்து அழைத்து கூப்பிடுறாரு. என்னன்னா, ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே 29 முதல் 31 வரை நாம் பார்த்தோம்னால் ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 40 29 முதல் 41 நீங்க வாசிங்க, கேட்கல. ஏசாயா 40 29 முதல் 31 வரை. சோர்ந்து போகிறவருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். அப்போ என்னன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தை சொல்லிட்டு அதுக்காக விடையை காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு புது பலனை தருவார் கடவுள். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரை நாம் பார்த்தோம்னால் கடவுள் நமக்கு சொல்லுகிறார். இங்கு பிலிப்பியர் 4 6 7 வரையும் வாசிங்கண்ணா. நீங்க ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய வாழ்வில் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலுமாய் வழி நடத்துகிறார். அவருக்கு என்ன பண்ணுங்க, நீங்க எது வந்தாலும் என்ன பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண. எது வந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லு. ஏன்னா அதுக்கு ஒரு பின்புலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு இருக்குதுன்னா அது சாதாரணமான, அதோ நம்ம எடுக்கிற சுய சிந்தனையினால வந்திருக்காது. அது நிச்சயம் அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கும். அதுக்கு முன்பாகவே கடவுள் நம்மை மாற்றி வைப்பார். அதனால எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லு. கடவுள் உன்னை நேர்வழி பாதையிலே நடத்துவார். அதனால தான் உன் பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் என்னிடத்திலே வந்து சொல்லு. அந்த சொல்லுகிற போது உனக்கு உன் பாரத்தை இறக்கி உனக்கு இளைப்பாறுதலை நான் தருகிறேன் என்று சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அதுதான் ஆலயத்தை தேடி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு, எனக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த போராட்டம் இருக்கிறதுன்னு ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. உங்கள் பாரங்கள் எல்லாம் அவரிடத்தில் அறிக்கை வைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஏனென்றால் அந்த பாரம் ஆண்டவர் உங்களையும் அந்த பாரத்தையும் தான் சுமக்க ஆண்டவர் வந்திருக்கிறாரு தவிர, நம்முடைய பாரத்தை நாம் சுமந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நடத்துவதற்காக கடவுள் நம்மை அப்படிப்பட்ட நிலையை விடவில்லை. ஆனால் நம்முடைய பாரத்தை சுமப்பதற்கு கடவுள் நம்மிடத்தில் கேட்கிறாரு, உன் பாரத்தை என்னிடத்திலே இறக்கி வை என்று சொல்லுகிறார். மூன்றாவது பார்க்கிற போது, இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்றால் ஆத்துமாவுக்கு ஓய்வு கிடைக்கும் என்று சொல்றார். இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்வது போல, இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்றால் உனக்கு ஆத்துமாவுக்கு ஓய்வு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். வசனங்கள் 29 முதல் 30 வரை, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 29 முதல் 30 வரை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அன்பார்ந்தவர்களே, நுகம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். கிராம பகுதியிலே 2 மாடுகளுக்கு முன்பாக தன் தோள்பட்டின் மீது நுகம் வைப்பார்கள். எதற்கு வைப்பார்கள்? அது ஒரு மாடு பலம் நிறைந்த மாடாக இருக்கும்,
இன்னொரு மாடு பல நிலையில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பலம் நிறைந்த மாடு பலவீனமாக இருக்கிற மாட்டை ஒன்று சேர்த்து பலமுள்ள மாடு ஆனது இழுத்து செல்லும். அதுபோலதான் இங்கு இயேசு உன்னுடைய வாழ்க்கையிலே உன் பாரமாயிருக்கிற காரியத்தை என் மீது இறக்கி வைங்க. அவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? நான் இன்னொரு தோள்பட்டை நுகமாயிருக்கிறேன். என் நுகமானது உன்னிடத்திலே நான் இலகுவாய் உன்னை இழுத்து கொண்டு வருவதற்கு, உன் வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு நான் அதை சுமக்கிறேன் என்று சொல்றார். நம்ம யாரு? பலவீனமானவர்கள். நம்முடைய பிரச்சனை பலவீனமானது, நம்முடைய பிரச்சனை போராட்டம் பலவீனமானது. அந்த பலவீனத்தைத்தான் நுகத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. நீ தனியாக நடக்க வேண்டாம், நீ என்னோடு நடந்து வா என்று சொல்றார். நீ தனியாக நடக்க வேண்டாம், உன் வாழ்க்கை என்னிடத்தில் ஒப்புவித்து நீ என்னோடு நடந்து நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வா என்று சொல்லி கடவுள் இங்கு சொல்லுகிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறாரு. நீ நடந்து வருகிற போது, அந்த நடக்கையின் போது எப்படி 2 காரியத்தை கடவுள் கொடுக்கிறார். ஒன்று சாந்தமும் மனத்தாழ்மையும் கடவுள் கொடுக்கிறாரு. அப்போ சாந்தம் என்பது கோபம் அல்ல, அது அமைதியான வாழ்க்கை. மனத்தாழ்மை என்பது அதிகாரமிக்க ஒரு சூழல் அல்ல, அது அதிகாரத்திலிருந்து தாழ்மையில் நிலையில் இருக்கிறவர்கள். அதனால்தான் சிலுவை வரியும் அந்த அதிகாரம் படைத்த கடவுள், உலகத்தை படைத்த கடவுள், அவர் தாழ்மை என்கிற சிந்தனையிலே தான் அவர் வந்தார் என்று பார்க்க முடிகிறது. எனவே பிலிப்பியர் 4:5-8 பிலிப்பியர் 2:5-8 நாம் பார்க்கிற போது கடவுளுடைய சிந்தனை உங்கள் இருக்க கடவுது. அப்ப கடவுளுடைய சிந்தனை என்ன? அவர் சிலுவையின் மரண பரிந்தும் என்ன பண்ணாரு? தாழ்த்தினார். அது மாத்திரமல்ல, எபேசியர் 4:1-2 நாம் பார்த்தோம்னால் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 4:1-2 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினாலே ஒருவருக்கொருவர் தாங்குங்கன்னு சொல்றாரு. அப்ப கடவுள் இங்க என்ன சொல்றாருன்னா, மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையா இருங்கன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இதுதான் அவரை நம்பி வருகிற மக்களுக்கு சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. சரி, கடவுள் நம்ம இடத்துல என்ன கேட்கிறாரு? என்ன கேட்கிறாரு? சாந்தமும் மனத்தாழ்மை தான் கேட்கிறாரு. நம்ம எப்படி கேட்கிறோம்? ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால தான் மீகா 6:8 நமக்கு கடவுள் சொல்றாரு, வேற எதுப்பா உன் இடத்துல நான் கேட்கிறேன்னு கேட்கிறாரு. மீகா 6:8 வாசிங்க. மனுஷனே நன்மை இன்னதென்று அறிவிக்கிறேன், நியாயம் செய்து மனத்தாழ்மை அல்லாமல் வேற எதுப்பா உன்னிடத்துல கேட்கிறேன்னு கேட்கிறாரு. ரொம்ப குறிச்சு வச்சுக்க, இந்த வசனம் ரொம்ப முக்கியம். நம்ம ஆலயத்துக்கு முன்பாக வந்தால் இதை மறுபடி நம்ம என்ன பண்ணணும்? அதை ரிப்பீட் பண்ணணும். மனசு சொல்லிட்டே இருக்கணும் இந்த வசனம். மனத்தாழ்மை இல்லாமல் வேற எதுப்போ உன் இடத்துல கேட்டேன்னு சொல்கிறார். பொண்ணும் பொருளோ ஆஸ்தி அந்தஸ்தோ எதுவுமே கேட்கல. கடவுள் என்ன கேட்குறாரு? மனத்தாழ்மை தான் கடவுள் கேட்குறாரு. அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் மனத்தாழ்மை எப்படி. யோவான் 13 நாம் பார்த்தோம்னால் 14-15 வசனத்திலே பார்ப்போம்னால் அந்த ஆவியின் கனிகளுக்கு முன்பாக அந்த தாழ்மையின் குணத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வருகிற நாமும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம்னால், ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அவருடைய குணத்தின் தன்மையாயிருக்கிற அந்த நுகத்தின் தன்மை சாந்தமும் மனத்தாழ்மையை தான் கேட்கிறார்.
நுகத்தை முன்பாக வைத்தோமானால் அதை சுமக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை சுமக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை சுமந்து செல்ல வேண்டும். அந்த சுமை எப்படி ஒரு மனிதனை சுமந்து செல்லுகிறதோ அதே போல கடவுளுடைய வார்த்தை சுமந்து மனத்தாழ்மை என்கிற உன் இருதயத்திலே சுமந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு பெரிய காரியம் இதுதான். பணிவு இருதயத்துக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். பணிவானது இருதயத்துக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அது இயேசுவிடம் ஒப்படைத்தால் உண்மையான இளைப்பாறுதல் கிடைக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்டால் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஓய்வு கிடைக்கும் என்று, இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று, சமாதானம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இது மூன்றையும் கடவுள் நமக்கு சிலுவையில் சுமந்து கொடுத்துட்டாரு. எனவே அவரிடத்துல நாம் என்ன பண்ணோம்? வரணும். வந்த மாதிரியே வந்து திரும்பி போயிடக்கூடாது. வந்த மாதிரியே வந்து போயிடக்கூடாது. ஆலயத்துக்கு போயிட்டு வந்தோமா, ஆலயத்துக்கு போயிட்டு என்னப்பா கேட்டாங்க அப்படின்னா, ஒரு வேளை நம்ம சொல்லலாம், என்னப்பா கேட்டாங்கன்னா, எனக்கு பாக்ஸ் ஸ்பீக்கரில் சரியாக புரியவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆலயத்தில் ஆண்டவர் என்ன கேட்டார்? மனத்தாழ்மை கேட்டார், சாந்தத்தை சொன்னார், என் பிரச்சனையை எடுத்து ஆண்டவர் இடத்துல ஒப்புவேன்னு சொன்னார். இதையெல்லாம் ஆலயத்தில் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் நற்செய்தி, இதுதான் கிறிஸ்துவ அன்பு. அந்த வார்த்தையை தான் கடவுள் இந்த நாளிலே, இந்த சுமையே உங்களுடைய வாழ்விலே வருத்தமாய் வேதனையாக இருந்தால் என்னிடத்தில் அறிக்கை செய்து மனத்தாழ்மை கற்றுக்கொண்டு என்னோடு இளைப்பாறல் ஆத்துமாவை பெற்றுக்கொள்ளும்படி கடவுள் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தந்து கர்த்தர் வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் எழுதின்று ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தில் நின்று என்னை தள்ளிவிடாதிரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாது. உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தரும்படி செய்யும். சிறப்பு ஜெபம் தேவையுள்ளவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வாருங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆசீர்வாதம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளிலே சுவாமி, இந்த ஓய்வு நாளில் வந்து உம்மை நன்றியோடு நினைக்கிற உம்முடைய குடும்பத்தாருக்காக முன்பாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த நேரத்திலே ஜெப விண்ணப்பத்தோடு நன்றியோடு நினைத்து உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிற எங்களுடைய அருமை அண்ணன் திரு சுகுமாரன் அண்ணன் அவர்களுக்கும், திருமதி ஆண்டவரே வனிதா சுகுமார் அக்கா அவர்களுக்கும், கடவுளே உடைய கிருபையினாலே வருகிற 11ஆம் தேதியிலே திருமண நாளை அவர்களுடைய வாழ்விலே கண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை கடவுள் எங்களுடைய வாழ்வில் இணைத்த நாளிலே நன்றியோடு நினைக்கிற இந்த தருணத்தின் வேளையிலே உமக்கு நன்றி சொல்லி
ஆண்டவரே குடும்பத்தின் வழியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. இம்மட்டுமாய் ஆண்டவரே உம்முடைய கரம் வழிநடத்தி ஆசீர்வதித்த கடவுள் இன்னும் ஆண்டவரே உம்முடைய கிருபையை வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. அண்ணனையும் அக்காவும் அதே போல் ஆண்டவரே அன்பு மகள் இந்த நாளிலே ஏதோ திருமதி ஷைனும் அதே போல் அவருடைய கணவர் ராஜ்குமாரும் அன்பு மகனையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆஸ்திரேலியாவிலே வசித்து கொண்டிருக்கிற போது உம்முடைய கரம் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. அதே போல் ஸ்டெப்பிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். வருகின்ற 14ஆம் தேதியிலே பிறந்த நாளை கண்டு உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கிற அன்பு மகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஜோவும் ஆர்வியும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. கடவுளையும் உடைய கரத்தினாலே இந்த குடும்பத்தை வழிநடத்தி பாதுகாத்து எல்லா தேவைகளையும் நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே அதே போல இதோ உம்முடைய குடும்பத்தின் கல்லறைக்காக ரூபாய் 25,000 கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர் ஊழிய வழிகளில் இணைத்து கொண்டதற்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. இந்த நாளிலே ஆண்டவரே திருமண நாளை கண்டு உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கிற குறிப்பாக எங்களுடைய அருமை மூத்தவர் ஆண்டவரே இதோ எங்களுடைய ஆண்ட்ரூ ஐயாவுடைய மருமக அருமை சகோதரி ஆண்டவரே திருமதி அன்பரசையும் திரு ஜானும் ஆண்டவர் ஜான்சன் ஐயாவும் இல்லற வாழ்க்கையை இணைத்த நாள் இந்த நாளிலே ஆண்டவரை நன்றியோடு ஆண்டவரே இந்த நாளிலே இதோ இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கடவுளே படையில் கொடுக்கிற போது உம்முடைய கரம் ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. கடவுள் இணைத்த வாழ்வையை கடவுளே நன்றியோடு நினைக்கிற போது உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்திலே அன்பு சகோதரர் ஜான்சன் அவர்களுக்காக ஆண்டவரே சகோதரிக்காக வேண்டுகிறோம். அன்பு மகனுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. இப்படியாக அந்த குடும்பத்தையும் உடைய கரத்தினாலே வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்ட்ரையாவுக்காக கஸ்தூரி அம்மாவுக்காக அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கடவுள் திவ்ய கரத்தினாலே ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய கிருபை தந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாறாத கரங்களோடு இருப்பதாக, ஆமென். தேங்க்யூ. அன்பார்ந்தவர்களே, சிறப்பு ஜெபம் அன்பு பிள்ளைகள் முன்பாக வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அன்பு பிள்ளைகள் முன்பாக வாருங்கள். அதற்கு அடுத்த ஜெபம் நம்முடைய திருச்சபைக்கு குறிப்பாக வருகிற 19ஆம் தேதியிலே குடும்ப ஞாயிறாக நாம் கொண்டாடப்படுகிறோம். குடும்ப ஞாயிறு வழியாக குடும்பமாய் ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு கொண்டாட வேண்டும். அந்த ஐக்கியம் ஒற்றுமை என்பது கடந்த மீட்டிங் வழியாக நம்முடைய மாதர் சங்கம், வாலிபர் சங்கம், பாடல் குழு, அதே போல் சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களும் இந்த தீர்மானத்தின் வழியாக குடும்பத்துக்கு நாம் சேர்ந்து கொண்டாடுகிறபடினாலே 1000 ரூபாய் நாம் செலுத்தி அதை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். எனவே அந்த குடும்ப ஞாயிற்காக காணிக்கை கொடுப்பவர்களும் அடுத்த ஜெபத்திற்கு அவர்கள் முன்பாக வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, உம்முடைய ஆசீர்வாதத்தை என் அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள் ஆண்டவரே. பரலோக ராஜ்யம் இந்த குணம் படைத்தவர்கள் மத்தியில் இருக்கிறது போல இருக்கிறது என்று சொல்லி கடவுளே உம்முடைய ராஜ்யத்தை சிறு பிள்ளைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறீர் சுவாமி. இந்த ஆசீர்வாதம் நிறைந்த எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆவி ஞானம் அருளும் ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. இளைய வயதிலே இறைவனை தேடுகிற எண்ணையும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நிழலும் இந்த பிள்ளைகளுக்கு வளர்ச்சியை தந்து கல்வி என்கிற நாவையும் அறிவையும் ஞானத்தையும் தந்து வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம். குறிப்பாக எங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆண்டவரே இவர்களுக்கு போதிக்கிற வசனங்களை எல்லாம் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழிநடத்த வேண்டும் என்று
இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாறாத கரம் உங்களோடு இருப்பதாக, ஆமென். அன்பார்ந்தவர்களே, குடும்ப நேயருக்காக காணிக்கை செலுத்துவர்கள் முன்பாக வாருங்கள். உங்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஜெபம் செய்வோம். கடவுளே, உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுடைய குடும்ப வாழ்விலே தர வேண்டும். அதை நாங்கள் ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு கொண்டாட வேண்டும். அதற்காக ஆண்டவரே இந்த சிறிய காணிக்கை குடும்பமாய் ஆண்டவரே இதை ஏறெடுத்து நாங்கள் வழிபாண்டிலே அதை நடத்துவதற்கு எதுவாய் வழி நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. இந்த அன்பு ஐக்கியம் நாங்கள் ஆண்டவரை மனதில் ஏவப்படுகிற காணிக்கையும் ஆண்டவருக்கென்று படைக்கிறோம். இது குடும்ப ஞாயிறு வழியாக கொண்டாடுகிற போது இது ஆசீர்வாதம் எங்களுக்காக வழி நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிற போது உம்முடைய ஆசீர்வாதம் கொடுக்கிறவர்களுக்கு மத்தியிலே நிலையாய் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தை நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாறாத கரங்களோடு இருப்பதாக, ஆமென். God bless you all. மனது சிந்தனை பொது ஜபத்துக்குள்ளாக ஏறெடுப்போம். ஜபம் செய்வோம். என் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆசீர்வாதம் நிறைந்த இந்த நல்ல நாளிலே எங்களுடைய வாழ்வின் ஆண்டவரை தேவைகளை சந்தித்து எங்களுடைய பாரங்களை நீக்குவதற்காக எங்களையே நீர் அழைத்திருக்கிறீர் சாமி. வருத்தத்தோடு பாரத்தோடு கவலையோடு இருக்கிற மக்களை பார்த்து நீ என்னிடத்தில் வா, உனக்கு நான் இளைப்பாறர்களை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் சாமி. ஒவ்வொரு மனது ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறவருடைய வாழ்விலே என் வாழ்க்கையிலே இந்த வருத்தம் இருக்கிறது, இந்த பாரம் இருக்கிறது, சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கையிலே நான் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற போது கர்த்தர் அவருடைய வாழ்வின் சுமையெல்லாம் ஆண்டவரை மாற்றும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. தன் பிள்ளைகளை நினைத்து, குடும்ப சூழலை நினைத்து, கடன் பிரச்சனை குறித்து, பலவிதமான போராட்டத்தை நினைத்து, ஆண்டவரே இதோ வேலை செய்கிற இடத்தில் இருக்கிற பாரங்களை குறித்து,
ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சுமையாய் சுமக்கிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தாவே இப்பொழுது ஆலயத்துக்கு முன்பாக, அந்த சரீர பலவீனத்திலே சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆலயத்துக்கு முன்பாக அவர்கள் ஆண்டவரை ஜெபித்து ஆண்டவரே என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் இறங்கும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே, என் மகன் என் பேச்சையை கேட்கவில்லை, ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக வரவில்லை என்று சொல்லி பல நேரங்களில் கண்ணீரோடு பார்க்குற பெற்றோர்கள் உண்டு சுவாமி. இந்த சுமையெல்லாம் உடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபம் செய்கிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய திவ்ய கரம் தந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. அன்பின் நிறைவா, இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட நிறைவை எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையும் ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உங்களுடைய வாழ்விலே தந்து ஆண்டவரே உடைய கரம் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டு தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, இந்த காணொலி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய கிருபையும் இரக்கத்தை தந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே, இந்த நாளிலே கூட எங்களுடைய திருச்சபையினுடைய ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பலவீனம் நிலையில் இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து இல்லத்திலே ஆண்டவரை இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. குறிப்பாக எங்களுடைய அருமை சகோதரி திருமதி ரிஜினா விஜய் ஆனந்தராஜ் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தினாலே அன்பு சகோதரிக்கு நீர் ஆண்டவரே இதோ மருத்துவமனையிலிருந்து அறுவை சிகிச்சை மூலமாய் சுகத்தை கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதும் உடைய கரம் அவர்களை நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. அதே போல் ஆண்டவரே, திருமதி சுகுணா ஆண்டவரே டாக்டர் மாசலாமணி அன்பு மகளையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அறுவை சிகிச்சை மூலமாய் மகளுக்கு சுகத்தை கொடுத்து வருகிறீர் சுவாமி. இந்த நாளில் நன்றியோடு ஏறெடுக்கிறோம். அந்த குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. அதே போல் திரு சந்தோஷ் கிளமெண்ட் ஐயாவுக்காக ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே திருமதி ரஞ்சித் அம்மாவுக்காக ஆண்டவரே உடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம் சாமி. அதே போல் டாக்டர் டிஎஸ் விஜயகுமார் அண்ணனுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் இம்மட்டமாய் தேவனுடைய கிருபை நாளை காத்து உம்முடைய கரம் வழி நடத்துவதற்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. இன்னும் பலவீனமாக இருக்கிறவர்களையும் பெரியவர்களையும் உடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் ஆண்டவரை சுகத்தின் வழியாய் தந்து உம்முடைய கரம் வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. குறிப்பாக திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக அனைத்து கமிட்டி பொறுப்பாளர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வருகிற 19ஆம் தேதியிலே குடும்ப ஞாயிறு கொண்டாடுகிற போது ஆண்டவரை நிறைவாய் எங்களுக்கு வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய திருச்சபையினுடைய கல்லறைக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, உடைய கரத்தினாலே ஏதோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் எங்களுக்கு வழி நடத்தி கொண்டு வருகிறீர் சுவாமி. அதை நன்றியோடு ஏறெடுக்கிறோம். இன்னும் அதை ஆண்டவரே இதோ சீக்கிரமாய் முடிக்கும்படியாய் அந்த ஒத்தாசை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. கல்லறைக்காக கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு நாங்கள் நன்றியோடு ஏறெடுக்கிறோம். உம்முடைய கருணும் கிருபையும் ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. இசைக்கரையை வாசித்தவர்களும் அதே போல் ஆண்டவரே இதோ எலக்ட்ரீஷியன் அண்ணனுக்கும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்ட வேண்டிய ஆதாரத்திகளை தாரும், கடனாணிக்க மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு விடாமல் தீம்பு தருளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிவுகளே சுவாமி, ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்பு. கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான மகிழ்வான நாளுக்காக முதலாவது நாம் கடவுளுக்கு நன்றி ஏறெடுப்போம். இந்த நாளினுடைய வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பது. இந்த நாளிலும் கூட ஆசீர்வாதமான இந்த ஆராதனை நடத்தி கொடுத்த நம்முடைய திருச்சபையின் போதகர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதியதாய் இந்த நாளிலே ஆலயத்திற்கு ஆராதனையிலே கலந்து கொண்ட
வந்திருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் திருச்சபையின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்று வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரத்திலே பைபிள் குவிஸில் வெற்றி பெற்றவர்களுடைய விவரம்: முதல் பரிசு 2 பெயர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மிஸ்ஸஸ் செல்லம்மா தினகரன், மிஸ்டர் ராபர்ட் ராஜசேகரன். 2வது இடம் மிஸ்ஸஸ் வசந்தி ரவி அவர்கள். 3வது இடம் மிஸ்ஸஸ் ஜீவா மோகன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக சிறு பிள்ளைகளுக்கான பைபிள் குவிஸிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஏறக்குறைய 8 பிள்ளைகள் அதிலே பங்கு கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் நல்ல முறையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஜான் ஆவல் அவர்கள், ஜீவன், கேத்ரின், பிளசன் சதீஷ், அபிஷேக், ஜோனத்தன் ராஜ்குமார், ஈனோக் மேக்ஸ்வெல், செலின் எலோன் அவர்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த பகுதி பைபிள் குவிஸ் டெஸ்ட். சகரியாவின் புஸ்தகம் அதிகாரம் 1 முதல் 7 அதிகாரங்கள். சகரியாவின் புஸ்தகம் 1 முதல் 7 அதிகாரங்கள் தேர்வு நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது அடல்ட் பைபிள் கியூஸுக்கு தான். சகரியா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையும் அடல்ட். பெரியவர்களுக்கான பைபிள் போர்ஷன். சிறியவர்களுக்கான பைபிள் போர்ஷன் ஜெனிசிஸ். சிறிய பிள்ளைகளுக்கான பைபிள் குவிஸ் ஆதியாகமம், ஜெனிசிஸ் சாப்டர் 31 முதல் 40ஆம் அதிகாரம் வரை. ஜெனிசிஸ் சாப்டர் 31 to 40 சிறு பிள்ளைகளுக்கான தேர்வு. இந்த நாளிலும் கூட மாதர் சங்கத்தின் மூலமாக நம் திருச்சபைக்கு காலை சிற்றுண்டி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மாதர் சங்கம் இதை ஒழுங்கு செய்த மாதர் சங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை இந்த நாளில் வழங்கினவர்கள் மிஸ்ஸஸ் சாந்தா ராபர்ட், மிஸ்ஸஸ் ரூபி கலைச்செல்வி, மிஸ்ஸஸ் பிரமிளா ஜார்ஜ் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 19/7/26 அன்று நாம் ஜெப வேளையிலே கேட்ட வண்ணமாக குடும்ப ஞாயிறு கொண்டாடப்பட திட்டமிட்டிருக்கிறது. எனவே அந்த சிறப்பு ஆராதனைக்கு நம்முடைய திருச்சபைக்கு நம்முடைய ஐஎல்சியினுடைய பெருந்தலைவர் ரெவரண்ட் டாக்டர் மோகனன் அவர்கள் இசை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த ஆராதனையை சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய ஜெபங்களிலே ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நம்முடைய திருச்சபையின் மக்கள் மாஸ்டர் ஆலன் ராய்ஸ்டன், சன் ஆஃப் மிஸ்டர் திலீப் குமார் அவர்கள் 8/7 அன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். செல்வி சாரா டெவினா அவர்கள் சன் ஆஃப் மிஸ்டர் டெனிசன் 7/7/26 அன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். மாஸ்டர் சாரல் மொழியன் 9/7/26 அன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். மிஸ்ஸஸ் மனோன்மணி டீச்சர் அவர்கள் 11/7/26 அன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். எவாஞ்சலின் விண்ணரசி அவர்களும் 11/7/26 அன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் அவண்ணமாக மிஸ்டர் ராபர்ட் கெனடி அண்ட் மிஸ்ஸஸ் சகாயமேரி அவர்கள் 6/7/26 அன்று தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அடுத்ததாக மிஸ்டர் சார்லஸ் சிரில், மிஸ்ஸஸ் ரூபி ஜோஸ்பின் 9/7/26 அன்று தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். மிஸ்டர் எஸ்ஜிஎஸ் சுகுமாரன், மிஸ்ஸஸ் வனிதா சுகுமாரன் அவர்கள் 11/7/26 அன்று தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். மிஸ்ஸஸ் அன்பரசி அவர்கள் 5/7/26 அன்று தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம் 1/7/26 அன்று மாத காணிக்கை கொடுத்தவர்கள் திருமதி கிரேஸ் மேரி ஜீவா அவர்கள், மிஸ்டர் மிஸ்ஸஸ் நெல்சன் குமாரி அவர்கள், மிஸ்ஸஸ் ஷிபா நெல்சன் அவர்கள்.
நன்றி செலுத்தும் காணிக்கை ரெவரன் சாமுவல் ஆல்ஃப்ரெட் அவர்களும் மிஸ்ஸஸ் கிரேஸ் மேரி ஜீவா அவர்களும், இல்ல சந்திப்பு ஜபக்கூட்டம் திருமதி நளினி பேரின்பம் பிரின்ஸ் சாமுவல் அவர்கள் குடும்பமாக நன்றி செலுத்தும் காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். வார காணிக்கையாக 1740, கம்யூனியன் காணிக்கையாக 2040, ஆக மொத்தம் 13,280 ரூபாய் கடந்த வாரத்தினுடைய மொத்த காணிக்கை. செலவு 1000 ரூபாய், மீதி 12,280 ரூபாய் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று 6/26 முதல் 28/6/26 வரையிலான மந்த்லி ஸ்டேட்மெண்ட். மொத்த காணிக்கை 8,360 ரூபாய். 7/6 காணிக்கை 1,38,440 ரூபாய். 14/6/26 அன்று காணிக்கை 13,150 ரூபாய். 21/6 காணிக்கை 17,850 ரூபாய். 28/6 அன்று காணிக்கை 8,800 ரூபாய். காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் 2,000 ரூபாய். கடந்த மாதத்தினுடைய மொத்த காணிக்கை 1,88,600 ரூபாய். 1,88,600 rupees. செலவினங்கள் ஐஎல்சி அசஸ்மெண்ட் 45,000 ரூபாய். பாஸ்டர் ரெமுனரேஷன் 13,500 ரூபாய். மிஸ்டர் ராஜன் 6,000. மிஸ்டர் விநாயகம் 3,100. சாந்தி ஹெல்பர் அவர்களுக்கு 1000 ரூபாய். யூடியூப்கான அந்த ஃபீஸ் 8,100 ரூபாய். பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் 1,100 ரூபாய். மொத்தம் 77,800 ரூபாய். கேஷ் இன் ஹேண்ட் 1,10,800 ரூபாய். கடந்த பேலன்ஸ் 1,04,650 ரூபாய். ஆக மொத்த கையிருப்பாக 2,15,450 ரூபாய் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலயம் முடிந்த பிறகு திருமதி ரெஜினா விஜயகுமார் அவர்களுடைய இல்லத்தை மாதர் சங்கத்தார் சந்திக்க உள்ளார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வருகின்ற 12/7/26 அன்று மாதர் சங்க கூட்டம் நடைபெறும் என்பதையும் நேரத்தை உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லறை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு திரும்ப திரும்ப அநேக காரியங்கள் வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான முயற்சிகள் மிக சிறப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தினாலும் அது நடந்தேறி கொண்டு வருகிறது. ஏறக்குறைய முடியும் தருவாயில் அவைகள் இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கூட. எனவே இந்த கல்லறைக்காக பணம் கொடுத்தவர்கள் மிஸ்டர் ஜோயல் சுகுமாரன், மிஸ்டர் விஜயகுமார் உதயகுமாரி குடும்பம், மிஸ்டர் செல்லம்மா தினகரன் குடும்பம், டாக்டர் விமல் சுதாகரன் மினு ரோஸ் குடும்பம், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சாமுவல் கவிதா குடும்பம், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜார்ஜ் வில்சன் அசரியா பிரமிளா குடும்பம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரின்ஸ் சாமுவல் நளினி பேரின்ப குடும்பம், மிஸ்ஸஸ் கிரேஸ் மேரி ஜீவா அவர்களுடைய குடும்பம், டாக்டர் மோகன்தாஸ் அண்ட் டாக்டர் அலி குடும்பம், மிஸ்ஸஸ் உஷா பால்சன் அவர்கள் குடும்பம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜேசுதாஸ் லதா ஏபி காலனியில் உள்ளவர் அவர்கள் குடும்பம், மிஸ்டர் பி நல்லதாஸ் குடும்பம், மிஸ்டர் சுகுமாரன் எஸ்ஏஎஸ் சுகுமாரன் அவர்கள் குடும்பம், திரு ஜோசப் ரவி அவர்கள் குடும்பம். தயவு கூர்ந்து ஆலயம் முடிந்த பிறகு ஒரு 5 நிமிடம் அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையினுடைய மூத்த விசுவாசியும் திருச்சபையினுடைய முன்னாள் தலைவராக இருந்த திரு டி ஜான் பெஞ்சமின் அவர்கள் கடந்த 28 கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவருடைய அடக்க ஆராதனை அமெரிக்காவில் நடைபெற உள்ளது. மிஸ்டர் ஆல்வின் பெஞ்சமின் அவருடைய பிள்ளைகள் குடும்பம், மிஸ்டர் நான்சி ஆண்ட்ரூ ஃபேமிலி அவருடைய குடும்பம், மிஸ்ஸஸ் லினட் ஃபேமிலி அவர்கள் குடும்பத்திற்காக உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபங்களில் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மூத்த விசுவாசியாக இருந்த அவர்கள் நம்முடைய கிராம ஊழியங்கள் மற்றும் அனைத்து காரியங்களிலும் அவர் ஈடுபட்டார் என்பது அனைவரும் தெரிந்ததை அதை
திருச்சபையாருக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். மூத்த போதகர்கள் அல்லது ஊழியக்காரர்கள் டிஜிஎஸ் தினகரன், மிஸ்டர் பால் தினகரன் அவர்கள் எல்லாம் வருகின்ற பொழுது தன்னுடைய இல்லத்திலே அமர்த்து அவர்களுக்கு ஊழியம் செய்த என்பதையும் அவருடைய ஊழியங்களை நாங்கள் நாளிலே நன்றியோடு நினைவு கூறுகிறோம். ஆலயம் முடிந்த பிறகு அவருக்காக ஒரு நிமிடம் நாம் அஞ்சலி செலுத்தப்படும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. திருச்சபைக்கான அறிவிப்புகள் முடிந்தது. அன்பார்ந்தவர்களே, ஆலயம் ஆராதனை முடிந்தவுடன் இந்த கல்லறைக்காக கான்ட்ரிபியூஷன் செய்தவர்கள் மட்டும் அமர்ந்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அவர்களுக்கு ஒரு சிறிய மீட்டிங் அவர்களுக்கு மத்தியிலே பேசப்படும். கல்லறைக்கு பணம் கொடுத்தவர்கள் அவர்கள் மாத்திரம் அமர்ந்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நன்றி. மீண்டுமாய் கடவுளை மையப்படுத்தும்படியாய் 454வது பாடல். இந்த பாடலை பாடி காணிக்கை எடுப்பவர்கள் திரு பிரின்ஸ் சாமுவேல், திருமதி ஜாய்ஸ் பிரியங்கா அவர்களும் காணிக்கை எடுப்பார்கள். 454வது பாடல். இயேசுவே செங்கரும்பே, உன்னை எத்தனை நாவினால் கீர்த்தினம் போற்றுவேன். இயேசுவே செங்கரும்பே, இயேசுவே செங்கரும்பே, உன்னை எத்தனை நாவினால் கீர்த்தினம் போற்றுவேன். இயேசுவே செங்கரும்பே, தாசர்கள் நாடிடும் சங்கையின் ராஜனே, தாசர்கள் நாடிடும் சங்கையின் ராஜனே, நேசர்கள் தேடிடும் உன்னத வாசனே. இயேசுவே செங்கரும்பே, உன்னை எத்தனை நாவினால் ஏத்தினம் போற்றுவேன். இயேசுவே செங்கரும்பே, அன்பை பெருக்கி என் ஆரோக்கியம் காத்திடும் அற்புத வேட்பாளர் தற்பரன் நீயல்லோ. அன்பை பெருக்கி என் ஆரோக்கியம் காத்திடும் அற்புத வேட்பாளர் தற்பரன் நீயல்லோ. இன்பமே நின்னருள் இன்றி வருந்தினேன், இன்பமே நின்னருள் இன்றி வருந்தினேன். இன்றடியே அதை ஒன்னில்லருந்தினேன். இயேசுவே செங்கரும்பே, எத்தனை நாவினால் கீர்த்தினம் போற்றுவேன். இயேசுவே செங்கரும்பே, வஞ்சம் நிறைந்ததென் நெஞ்சம் என்றறிவாய். வானகம் பூதலம் யாவும் நிறைந்தவா. வஞ்சம் நிறைந்ததென் நெஞ்சம் என்றறிவாய். வானகம் பூதலம் யாவும் நிறைந்தவா. தஞ்சம் என்றெய்தினே தஞ்சமே கொடுத்தாய். தஞ்சம் என்றெய்தினே தஞ்சமே கொடுத்தாய். நாழ விழும் என்னை சால்வுடன் எடுத்தாய். இயேசுவே செங்கரும்பே, உன்னை எத்தனை நாவினால் ஏத்தினம் போற்றுவேன். இயேசுவே செங்கரும்பே,
தித்திப்போம் நாமமா தித்திப்போம் செய்தேமா தித்திப்போம் தித்திப்போம் உள்ளமெல்லாம் அல்லோ தித்திப்போம் நாமமா தித்திப்போம் செய்தேமா தித்திப்போம் தித்திப்போம் உள்ளமெல்லாம் அல்லோ சத்துரு பேய்கசப்பிற்கு நான் அஞ்சிடு சத்துரு பேய்கசப்பிற்கு நான் அஞ்சிடு சாவிலும் நின்னை மறந்து நான் துஞ்சிடு இயேசுவே செங்கருவே உன்னை எத்தனை நாவினால் ஏத்தினம் போற்றுவேன் இயேசுவே செங்கருவே அன்பை பெருக்கே என் ஆரோயே காத்திடும் அற்புத விற்பன தற்பர நீயல்லோ அன்பை பெருக்கே என் ஆரோயே காத்திடும் அற்புத விற்பன தற்பர நீயல்லோ இன்பமே நின்னருள் இன்றி வருந்தின இன்பமே நின்னருள் இன்றி வருந்தின என்றடியேன் அதை ஒன்னில் அருந்தின இயேசுவே செங்கருவே உன்னை எத்தனை நாவினால் கீர்த்தினம் போற்றுவேன் இயேசுவே செங்கருவே நம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு கடவுள் ஒரு விசையாய் நமக்கு கொடுக்கிற இந்த பாவரிக்கை ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். 18வது பக்கத்தில் இருக்கிற பாவரிக்கை ஜெபம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவையாகிய நான் உமக்கு முன்பாக விழுந்து முடி கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் வெகு விதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனசாகப்பட்டு அறிக்கிறேன். தயவுள்ள சுவாமி, நான் நரகத்தின் அழிவது நியாயமாயினோ என்னை சமூகத்தை விட்டு தள்ளாதே. தேவரச்சராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை ரட்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படுகிற போது அதற்கு சம்மதியாமல் இது அருவருக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியும் பலத்தையும் தந்தருள். இனி நாம் சாகும் வேளையிலே உடைய மோட்ச ராஜ்யத்தில் சேர்வதற்கு என்னை ஆயத்து பண்ணருளும் சுவாமி. ஆமென். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த இவற்றின் அறிக்கையின் பேரிலே உங்கள் யாவருக்கும் கடவுளுடைய கிருபையும் அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக அவருடைய கட்டளையின்படியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. உங்கள் இருதயங்களே உயர்த்துங்கள். அவைகள் கர்த்தரிடமே இருக்கின்றன. நமது
கடவுளை தகுதியும் செம்மையுமாமே. பாரே சுத்தமுள்ள கர்த்தரும் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய அநாதை கடவுளே, நாங்கள் உம்மை எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்தரிப்பது மெய்யாகவே தகுதியும் செம்மையும் நிதானம் நன்மையாமே. ஆதலால் உமது மகிமையான நாமத்தை தேவ தூதர்களோடும் பிரதான தூதர்களோடும் சகலமான சேனைகளோடும் ஏக களிப்பாய் துதித்து நாங்களும் சொல்வதாவது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தில், கர்த்தரின் நாமத்தில், கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமிடத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றே வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குப்பட பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சியும். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம்முடைய சீடர் கொடுத்து சொன்னதாவது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற இரு இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி, அடியார் மேல் இறங்கு. பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி, அடியார் மேல் இறங்கு. பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி,
வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வாழ்நாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கூடுவிட்டேவும் ஆவி போனார். கூடுவிட்டேவன் ஆவி போனார். கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை அழகும் மாயை நிலைத்திடாதே. அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே. அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே. மறவாதே ஆண்டவரை வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தம் பலவீனமோ. தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ. ஒரு குருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களால் நீ குணமடைய வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே
இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. மாசிலாமணியான மூச்சுடர் மேசியா அரசே, மாசிலாமணியான மூச்சுடர் மேசியா அரசே, மனுவேலே மாமரை நூலே தேவ செங்கோலே இங்கனின் மேலே அன்பு இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் இயேசு ராஜா. தாவீதரசன் மைந்தா என் சரணம் சரணம் என்றார், தாவீதரசன் மைந்தா என் சரணம் சரணம் என்றார், அந்தா வானந்தா வந்தாள் மிக வந்தனம் வந்தனம் இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. ஐயா என் மனமாற்றி உனதடிமை என்றனை தேற்றே, ஐயா என் மனமாற்றி உனதடிமை என்றனை தேற்றே, குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய்பாக்கியம் கொடு இயேசு ராஜா என்னை ஆளும். ஐயா என் மனமாற்றி உனதடிமை என்றனை தேற்றே, ஐயா என் மனமாற்றி உனதடிமை என்றனை தேற்றே, குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய்பாக்கியம் கொடு இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. மங்களம் ஈசாவே வளமிகும் சங்க என் ராஜாவே, மங்களம் ஈசாவே வளமிகும் சங்க என் ராஜாவே, நரர் வாழ்வே மன்னாவே மெய்தேவே உமகோசனாவே இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பா, எத்துன்ப நேரத்திலோ
உனக்களிப்பார் என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினார் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார் என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார் இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார் ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார் கண்ணீர் எல்லாம் துடைப்பார் கண்மணி போல் காப்பார் கண்ணீர் எல்லாம் துடைப்பார் கண்மணி போல் காப்பார் கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார் சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார் சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார் அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா தாமதமின்றி நீ வந்திடுவாய் அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா தாமதமின்றி நீ வந்திடுவாய் இயேசு சகல வியாதியையும் சுகமாக்க வல்லவரா சகல வியாதியையும் சுகமாக்க வல்லவரா யாராயிருந்தாலும் வேதங்களின்றி கிருபையாய் அன்னை அழிக்கவே யாராயிருந்தாலும் வேதங்களின்றி கிருபையாய் அன்னை அழித்திடவே இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார் ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார் துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார் துன்ப நேரத்திலும்
உமது ஆழியேனை சமாதானமாய் போக விடுவீரே. ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக நீராய்தான் பண்ணின உமது இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகயுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. சர்வத்திற்கு வல்ல கடவுளே, இந்த ஆரோக்கிய தேவ பிரசாதங்களினால் எங்கள் பசிதாகத்தை தீர்த்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரை பற்றி கொள்ள திடன் விசுவாசத்துக்கென்று, நாங்கள் ஒருவரை சிநேகித்துக்கான சிநேகத்துக்கென்று இதை எங்களுக்கு பழிக்க பண்ண வேண்டும் என்று உமோடு பரிசுத்த ஆவியோடும் யுகங்களாய் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது நேசகுமாரன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உமை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கு வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்வோம். உம்முடைய நாமத்தை அறிக்கை விடுதல் முடிபறிந்தும் நிலைத்திருக்கவும், உமது வார்த்தை கட்டப்பெறாமல் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஜனத்தின் சந்தோஷத்திற்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படியும் உமது பரிசுத்த ஆவியானவரை பரத்து வருகிற ஞானத்தையும் உம்முடைய திருச்சபைக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வசனத்தை கேட்டும் எங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் இந்த வாரம் முழுவதுமாய் எங்களை பாதுகாத்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. அர்ப்பணித்திருக்கிற காணிக்கையும் உள்ளத்தின் வேண்டுதலும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாளை காண்கிறவர்களை உடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். திரு ஆலன் ராய்ஸ்டன், சாரா டெவினா,
சாரல் மொழியின், அதே போல் ஆண்டவரே மிஸ்ஸஸ் மனோமணி அம்மா அவர்களுக்கும், ஆண்டவரே செல்வி இவாஞ்சலின் விண்ணரசி அவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. அதே போல் திருமண நாளை காண்கிற மிஸ்டர் ஜான்சன், மிஸ்ஸஸ் அன்பரசி அவர்களுக்காக, மிஸ்டர் ராபர்ட் கென்னடி, மிஸ்ஸஸ் சகாய மேரி அவர்களுக்காகவும், மிஸ்டர் சார்ல்ஸ் சிரில் அவர்களுக்காக, மிஸ்ஸஸ் ரூபி ஜோஸ்பின் அவர்களுக்காக, மிஸ்டர் சுகுமார், மிஸ்ஸஸ் வனிதா சுகுமார் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. உம்முடைய கரம் தந்து ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம். உம்முடைய கரம் எங்களோடு வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தரானவர் உடைய ஆசீர்வாதத்தை உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய முன்னாள் தலைவர் திரு டேவிட் ஜான் பெஞ்சமின் ஐயா அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். கடந்த 28ஆம் தேதி அமெரிக்க தேசத்திலே அவர் கடவுளுக்குள்ளாக இளைப்பாறுதலை பிரவேசித்தார் என்பதுதான். எனவே இந்த நாளிலே அருமை ஐயாவை இழந்து வாடுகிற அன்பு குடும்பத்தாருக்காக நாம் மௌன ஜபத்தோடு ஏறெடுத்து அந்த குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்வோம். ஒரு நிமிடம் எழுந்து மௌன ஜபத்துக்குள்ளாக அந்த குடும்பத்துக்காக நாம் ஏறெடுப்போம். ஜபம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, உம்முடைய ஆண்டவரே தாசர் இந்த மண்ணுலக வாழ்விலே உமக்கென்று சாட்சியாக ஜீவித்ததை இன்று ஆண்டவரே அதை நினைவு கூர்ந்து, குறிப்பாக எங்களுடைய அருமை ஐயா வேலூர் கிரைஸ்ட் லூத்தரன் திருச்சபையிலே தலைவர் என்கிற பொறுப்பிலே இருந்து ஆண்டவரே எங்களை வகித்த அந்த நாட்களை நன்றியோடு நினைத்து இந்த நாளிலே அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிற இந்த சமயத்திலே அந்த குடும்பத்துக்கு உம்முடைய கரம் தேற்றும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவருடைய அடக்க ஆராதனை இதோ ஜூலை 10ஆம் தேதியில் நடைபெறுகிற போது
கர்த்தர் அமெரிக்க தேசத்திலே அந்த குடும்பத்தையே திடப்படுத்தி, ஆண்டவரே எங்களுடைய நினைவுகளுக்கு மத்தியில் இந்த ஜெபத்தை அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கு மேலாக உடைய கிருபையும் நிறைவும் ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நன்றி. கல்லறைக்கு பணம் கொடுத்தவர்கள் மாத்திரம் அமர்ந்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.